அன்பார்ந்தவர்களே, ஆசைகளே அழிவிற்கு காரணம். ஒரு சில ஆசைகள் துவக்கத்திலேயே கிள்ளி எறியப்படாவிட்டால் அவை ஆழமாக நம் மனதுக்குள்ளே வேரூன்றி நஞ்சாக மாறி நம்மை கொன்றுவிடும். ஒரு துறவி தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அழைத்து கொண்டு அடர்ந்த காட்டின் வழியே நடைப்பயணமாக சென்று கொண்டிருந்தார். அது சந்தன மரங்கள் நிறைந்த காடு. அந்த துறவி துளிர் விட்டு கொண்டிருந்த ஒரு சந்தன மரத்தின் நாற்றினை பிடுங்குமாறு சீடரிடம் கூறினார். வேர் விட்டிருந்த மற்றொரு சந்தன மர கன்றினை பிடுங்குமாறும் கேட்டார். அதன் பிறகு நன்றாக மரமாக வளர்ந்துவிட்ட மரத்தையும் வேரோடு பிடுங்குமாறு கூறினார். முதலில் சீடர் அந்த சந்தன மரத்தின் நாற்றினை பிடுங்கத் தொடங்கினார். அதனை மிக எளிதாக எவ்வித சிரமமுமின்றி ஒரு கையால் பிடுங்கி எறிந்து விட்டார். அடுத்ததாக சற்று உயரமாக வளர்ந்த அந்த சந்தன கன்றினையும் பிடுங்க முயற்சி செய்தார். பலவித சிரமங்கள் பட்டதோடு அதனையும் ஒரு கையிலே பிடுங்கி எறிந்து விட்டார். மூன்றாவதாக சற்று உயரமாக நன்றாக வளர்ந்திருந்த சந்தன மரத்தை பிடுங்குவதற்கு அவர் தன் இரு கைகளையும் பயன்படுத்தியதோடு தனக்கு தெரிந்த அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்தினார். பல மணி நேரம் தனது சக்தி முழுவதையும் பயன்படுத்தி முயன்றும் அவரால் சிறிதளவு கூட அந்த மரத்தை அசைக்க முடியவில்லை. அப்போது அந்த துறவி அந்த சீடனை பார்த்து இவ்வாறு கூறுகிறார்: மகனே, நமது அளவு கடந்த ஆசைகளும் இப்படித்தான் இருக்கும். நமக்கு ஏற்படும் ஆசைகளை முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் அந்த ஆசைகள் நமக்குள்ளே வளர்ந்து நம்மையும் பிறரையும் அசுர வேகத்தில் அழித்துவிடும் தீய குணங்களாக உருவாகிவிடும். எனவே தேவையற்ற ஆசைகளை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டால் நம்முடைய ஆன்மா புனிதமாக இருக்கும். நாமும் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆக தேவையற்ற ஆசைகளை முளையிலேயே வேறறுத்து விடுவோம்.